ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரீசெண்டாக திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அமனலிங்கேஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு ஆற்றங்கரையோரத்தில் தாங்க இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழை வருது அப்படின்னு சொன்னதுனால மேலே வந்து ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து பிரதோஷம் அப்படிங்கிறதுனால ஒரு 4 o'clockலாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரையும் இந்த திருத்தலத்தில் வழிபடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு மேலே வந்து பஞ்சலிங்க அருவி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்து போக வேண்டியிருக்கு. ஸோ நாங்கள் நடந்து போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 4:30க்குலாம் வந்து இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. பட் மழை வந்துட்டு இருக்கனால தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 டேஸ்க்கு வந்து அலௌட் இல்லைன்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அருவி வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சலிங்க சிவன், அதாவது 5 சிவலிங்கத்துக்கான பிரதோஷ பூஜை வந்து நடைபெற்று இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தடவை தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் போனப்போ பிரதோஷம் அப்படிங்கிறதுனால தரிசனமும் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 5:30க்குலாம் வந்து கிளம்பிட்டோம்.